வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ராஜி அவங்க அப்பாவுக்கு கேன்சர்னு தெரிஞ்சது, கதிர் எதுவுமே சொல்லாமல் அவரை பார்த்துக்கிட்டதுன்னு எல்லாமா சேர்த்து வச்சு அவங்களால அழுகையை நிறுத்தவே முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. கதிர் தோலில் சாஞ்சு அவங்க அழுதுகிட்டே இருக்க, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி அழுதுகிட்டே இருக்க போற அப்படின்னு கதிர் கேட்க, ராஜி தேம்பிக்கிட்டே எழுந்து உட்கார்றவங்க, உன்னை புரிஞ்சிக்காம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அது பரவாயில்ல, இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்ட இல்ல, அதுதான் எனக்கு வேணுங்கிறாரு கதிர். ஆனா ராஜி விடாம விசும்பிக்கிட்டே இருக்க, இங்க பாரு, நீ எதுக்கும் அழக்கூடாது அப்படின்னு ராஜியோட கண்ணீரை தொடச்சு விடுறாரு. ஒன்னா ரெண்டா, எத்தனை தடவை நான் உன் கூட சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல, விடு ராஜி, உன் இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. என் மேலேயும் தப்பு இருக்கு. நானுமே உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்கணும்னு எதையோ சொல்லிக்கிட்டு தான் தெரிஞ்சேன். நானும் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு கதிர். நீ நல்லவன், நீ வித்தியாசமா நடந்துக்கிட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கணும். எப்ப யார் கேட்டாலும் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு நான் சொல்லுவேன். என்னை விட ஏன் கதிரை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்னு கேட்பேன். ஆனா எனக்கு உன்னை பத்தி தெரியவே இல்லை பாத்தியா அப்படின்னு ராஜி ரொம்ப அழறாங்க. சரி விடு, நீ அழுவாதன்னு மறுபடியும் கண்ணீரை தொடச்சு விடுறாரு கதிர். இங்க பாரு, கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இப்பதான் என் மனசுல இருக்க பாரமும் இறங்கி இருக்கு. மாமாவுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதை தான் நான் சொன்னேன். எனக்கு அதை ரகசியமா வைக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை. இனிமே யாருக்கும் தெரியாம பயந்து பயந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதெல்லாம் தேவையே இல்லை. அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்றாரு கதிர். கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆகி கண்ணை தொடச்சிக்கிட்டு, அப்பாவுக்கு இன்னும் 80 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. இன்னும் கொஞ்ச நாள் தாங்கிறாரு கதிர். கொஞ்ச நாள்னா அப்படின்னு ராஜி கேட்க, ஒரு 6 மாசங்கிறாரு கதிர். அதுக்கப்புறம் அப்பா முழுசா சரியாயிடுவாரான்னு ராஜி கேக்குறாங்க. இப்பவே கிட்டத்தட்ட அவரு சரியான மாதிரி தான் அப்படின்னு கதிர் சொல்ல, அப்பா பழைய மாதிரி ஆயிடுவாரா அப்படின்னு ராஜி ஏக்கமா ஆர்வமா கேட்க, கண்டிப்பா ஆயிடுவாரு அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்கறாரு கதிர். யாருமே இல்லாத மாதிரி தான் முத அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரா அப்படின்னு ராஜி மனசு தாங்காம கேட்க, கதிரும் ஆமான்னு மெதுவா தலையாட்டுறாரு. எதுக்கு அப்பா கிட்ட யார்கிட்டையும் சொல்லணும்னு கூட தோணல அப்படின்னு ராஜி ஆத்தாமையோட புலம்ப, நீங்க யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு அப்படிங்கிறாரு கதிர். அப்போ ஆபரேஷன் அப்ப அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரா அப்படின்னு ராஜி கேட்க, ஆபரேஷன்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசணுங்கிறாரு கதிர். சொல்லு கதிர்னு ராஜி கேட்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி மறுபடியும் அழுதுட்டு, அப்போ சென்னையில தான் நான் இருந்தேன், ஆனா அப்பா கூட இருக்க முடியல பாத்தியா. ராஜி தேம்பிட்டு இருக்க, இங்க பாரு, நீ என்னதான் வருத்தப்பட்டாலும் புலம்பினாலும் நடந்த விஷயம் இல்லைன்னு ஆக போறதில்ல. உங்க அப்பாவுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு லைட்டா கன்னத்தை தடவிக்கிட்டே சொல்றாரு கதிர். அதை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படிங்கிற கதிர் கன்னத்துல இருந்து எடுத்து அவங்க கையை பிடிக்கிறாரு. நான் அப்பாவுக்கு நல்ல பொண்ணாவும் நடந்துக்கல, உனக்கு நல்ல ஒய்ஃபாவும் நடந்துக்கல அப்படின்னு ராஜி சுய இறக்கத்தோட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஐய, இப்படி கில்ட் ஆகி அழுவுறதையும் புலம்புறதையும் எப்போ நிறுத்த போறேன்னு கேட்குறாரு. உண்மையை தானே சொல்கிறேன், எனக்கே என்ன நினச்சா கோபமாக வருது அப்படின்றாங்க ராஜி. இங்கே பாரு, அதெல்லாம் என்னமோ நடக்கணும்னு இருந்திருக்கு ராஜி, அதெல்லாம் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் ராஜிங்கிறாரு கதிர். ராஜி மனசாகாம பார்த்துட்டு இருக்க, அதை பற்றி இப்போ பேசுறதாலெல்லாம் எதுவும் நடக்க போகிறதில்ல. உன் அப்பா இங்கே தான் இருப்பாரு, இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நம்ம கூட இருப்பாரு. அவர் கூட எப்படியெல்லாம் நீ இருக்கணும்னு நினைச்சியோ இனியும் அப்படியே இருக்கலாம். இதுக்கு மேலேயும் நீ அவரை நல்லா பார்த்துக்கலாம். நீ என்ன தப்பா நினைச்சா கூட எனக்கு அது ஒரு விஷயமே இல்லை. ஏன் ராஜி தானே நீ அப்படின்னு கதிர் சொல்ல, இன்னமுமே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியும் ஆதங்கமா அழுதுகிட்டே இருக்காங்க ராஜி. சரி, நடந்ததை பத்தியே புலம்பிக்கிட்டு இருக்காத, அடுத்தது என்ன செய்யலான்றத மட்டும் பத்தி யோசி. நாளைக்கு காலையில முதல் வேலையா உங்க அப்பாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, ஓகேன்னு தலையாடுறாங்க ராஜி அழுகையோட. சரி, டைம் ஆச்சு, நீ ரெஸ்ட் எடுன்னு அவர் சொல்ல, சாரிங்கிறாங்க ராஜி. ஐயையோ, இது வரைக்கும் 540 தடவை சாரி சொல்லிட்ட, சாரின்னு போதும் அப்படின்னு ராஜியோட கன்னத்துல விரலால மெல்ல வருடி கொடுத்துட்டு லைட்டா தட்டி கொடுக்கறாரு கதிர். ராஜியும் கதிரோட கையை பிடிச்சிட்டு மறுபடியும் அவர் தோல்லையே சாஞ்சிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரெஸ்ட்டை விட
கதிரோட ஆறுதலும் அருகாமையும் தான் ரொம்ப அவசியமா இருக்கு. அடுத்த நாள் எப்போ பொழுது விடியும் விடியும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, கோமதி, ராஜி, கதிர் 3 பேரும் தான். கோமதி ஒரே பதட்டமா ஓட ஆரம்பிக்க, இங்க பாருங்க, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம், அவருக்கு ஒண்ணுமே ஆகாது, அவரு நல்லா தான் இருக்காரு, நீங்க கவலைப்படாம வாங்க அப்படின்னு கதிர் சொல்ல 2 பேரும் போட்டி போட்டு அழுதுகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் உள்ள போய் அழுது அவரை சங்கடப்படுத்த கூடாது, அதனாலதான் இப்பவே சொல்லிட்டேன், தைரியமா போய் பேசுங்க, வாங்க அப்படின்னு கதிர் கூட்டிட்டு போக ராஜி சரின்னு தலையாட்டிக்கிட்டே கண்ணை துடைக்கிறாங்க. முத்துவேல் கண்ணை முழிச்சிருக்காரு, பெட்ல படுத்திருக்க. வடிவு ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. பாட்டி அவர் கால்மாட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் அப்படிலாம் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன், பயப்படாதீங்கன்னு அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றாரு அவரு. டேய் அப்படின்னு அவரு கையில தட்டிட்டு பேசாம இருடாங்கிறாங்க அவங்க அம்மா. அப்பா அப்பான்னு கதறிக்கிட்டே வேகமா உள்ளர ஓடி வர்ற ராஜி அவரு கையெடுத்து தன்னோட கையில வச்சுக்கிறாங்க. கோமதி, உங்க அண்ணனை பாரு கோமதி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமாப்பா அப்படின்னு ராஜி பயங்கரமா தேம்பி தேம்பி அழறாங்க. அவ்வளோ தூரம் கதிர் ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு வந்ததெல்லாம் மொத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சு அப்பா அப்படின்னு ராஜி கதறிக்கிட்டு அவங்க அப்பாவோட கையில தலையை சாச்சி அழறாங்க. கோமதியும் சத்தம் இல்லாம கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. யாரும் அழாதீங்க ப்ளீஸ்ங்கிறாரு கதிர். இவங்கள பார்த்தவொன்னே கண்கள்ல தார தாரையா கண்ணீர் விடுறாங்க வடிவும். அழாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல கண்ணை துடைக்கிறாங்க ராஜி. எப்படிப்பா இருக்கீங்கன்னு ராஜி கேட்க, நல்லா இருக்கேன்னு தலையாட்டுறாரு அவரு. என்னன்னே உனக்கா இப்படிலாம் வரணும், என்னால தாங்க முடியலன்னே அப்படின்னு அடுத்த ரவுண்டு அழுகைக்கு ரெடி ஆகுறாங்க கோமதி. அப்படியே கோமதியோட கையை பிடிக்கிறவரு, அழாத கோமதி அழாத, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு அவரு தேத்துறாரு இவங்கள. டாக்டர் என்ன சொன்னாருன்னு கதிர் கேட்க, கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஆனாலும் அத்தையும் அம்மம்மாவும் விடாம அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல பாட்டி இன்னும் கொஞ்சம் வேகமா அழறாங்க. உங்க பொண்ணும் தங்கச்சியும் விடாம அழுதுகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்ல முத்துவேல் 2 பேரையும் பாக்குறாரு. என்னால தாங்கவே முடியலப்பா, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு ராஜி சொல்ல முத்துவேல் ஒரு தத்துவ சிரிப்பு சிரிச்சுட்டு யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு எதுவும் தெரியாதில்லமாங்கிறாரு. ராஜி விடாம அழுதுகிட்டே இருக்க, சீக்கிரமா அப்பா முழுசா சரியாயிடுவேன் அப்படிங்கிற முத்துவேல், என்னால உனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வருது இல்ல கதிர் அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு கதிர் சொல்ல, பாத்தியா எல்லாரும் இப்படி அழுது புலம்புவாங்கன்னு தான் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, என்ன பண்றதுன்னு பாக்குறாரு கதிர். நான் யார்கிட்டயுமே சொல்லல, நேத்து நான் உங்களை கூட்டிட்டு வந்த பிறகு அப்பா தான் சொல்லி இருக்காரு அப்படின்னு கதிர் சொல்ல, அவரும் இதெல்லாம் சொல்லி இருக்க மாட்டாருன்னு. அதான் உன் தம்பி ஒருத்தன் இருக்கானே, நாக்குல கத்திய வச்சுக்கிட்டு பேசுவானே, சண்டை போட்டு அவன்தான் அவர் வாயை கிளறி உண்மையை வர வச்சான் அப்படின்னு கோமதி சொல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாம முத்துவேல் அமைதியா பாக்குறாரு. பாட்டியும் அழுதுட்டு இருக்க, அது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் கோமதி, இல்லைன்னா இவருக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியாமையே போயிருக்குமே அப்படின்னு வடிவ கண்ணீரோட சொல்ல, ஆமான்னு தலையாடுறாங்க கோமதி. அதை தெரிஞ்சுமே நீங்க யாருமே இவருக்கு ஆறுதலா இருக்கிற மாதிரி தெரியலையே, மாமா தான் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி அவங்க டக்குன்னு கண்களை துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன், தெரிஞ்ச சாமி தெரியாத சாமின்னு எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன், என் புள்ள முத்து சரியாயிடுவான், உனக்கு ஒரு குறையும் இருக்காதுப்பா, நீ முன்ன மாதிரியே ராஜா மாதிரி நல்லா ஆயிடுவ அப்படின்னு பாட்டி அழுகையோட புலம்பிட்டு இருக்க. எல்லாரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. வடிவை பார்க்குற கதிர், நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. வடிவும் அம்மாவும் வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடலங்கிறாரு முத்துவேல். சரி நான் கேன்டீன் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவர் திரும்ப, இல்லப்பா எங்களுக்கெல்லாம் எதுவும் வேண்டான்றாங்க வடிவு. இல்ல நான் காஃபியாவது வாங்கிட்டு வரேன், இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு திரும்புறாரு அவரு. தம்பி ஒரு நிமிஷம்னு வடிவு கூப்பிட, என்னன்னு திரும்புறாரு கதிர். வடிவு டக்குன்னு கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப ரொம்ப நன்றின்னு கண்ணீர் விடுறாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாங்கிறாங்க ராஜி. ஏங்க எனக்கு எதுக்கு நன்றிங்கிறாரு கதிர். எல்லாத்துக்கும் தான், ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நீங்க இவருக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு இவர் சொன்னாரு அப்படின்னு வடிவு சொல்ல, ஏங்க
உடம்பு சரியில்லாத நேரத்துல ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா, இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கதிர் பாக்குறாரு. ரொம்ப நன்றிப்பாங்கிறாங்க வடிவு. அதுக்குள்ள பாட்டி கதிரோட கையை எடுத்து கண்கள்ல ஒத்திக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எதுக்குங்க நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேங்கிறாரு கதிர். கோமதி ரொம்பவே பெருமையா மகனை பாக்குறாங்க. ஏன்பா, இதுக்காக தான் நீ என்னை வீட்டை விட்டு துரத்துனியா அப்படின்னு பாட்டி அழுகையோட கேட்க அவரும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. இப்ப நீங்க எல்லாரும் பயந்தா மாதிரிதான் ஆரம்பத்துல இவரும் பயந்துட்டாரு அப்படின்னு கதிர் சொல்ல சிரிப்போட பாக்குறாரு முத்துவேல். அம்மா கூடவே இருக்கணும்னு சொன்னாரு, ஆசைப்பட்டாரு, அததான் உங்களை அனுப்பி வச்சேன் அப்படின்னு கதிர் சொல்ல, நீ நல்லா இருப்பையா, ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு கதிர். அதுதான்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு முத்துவேல். தன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்தவங்கள பத்தியே யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, மகனை பாசமா கணத்துல தடவி பாக்குறாங்க கோமதி. ஈன்ற மகனை சான்றோன்னு என கேட்டு அப்படின்னு தான் இருக்கு கோமதியோட நிலைமை. சரி, நான் போய் காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. அவரு கேன்டீனுக்கு காஃபி வாங்க போயிட ராஜி அவங்க அம்மா, கோமதி அவங்க அம்மான்னு செட்டு செட்டா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரம் நல்லாயிடும், அந்த கோவிலுக்கு இந்த கோவிலுக்குன்னு அவரோட உடம்ப பத்தி தான் பேசிட்டு இருக்க. காஃபியோட வந்துடுறாரு கதிர். ஃப்ளாஸ்க்ல இருக்க காப்பிய கப்பில் ஊத்திக்கு நீட்டுறாங்க ராஜி அத்தைக்கிட்ட. அவங்களும் இந்தா கதிர்னு கதிர்கிட்ட கொடுக்க, அடுத்து ராஜி ஒரு கப் அவங்க அம்மா ஒரு கப்னு காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் காஃபியை குடிச்செல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, இருக்கிற நேரத்தை மக கூட ஸ்பெண்ட் பண்ண விரும்புறேன்னு பாட்டி பேச கோமதியும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு முத்துவேல். அவங்க 5 பேர் மாறி மாறி பேசிட்டு இருக்க கொஞ்சம் தெளிகிற ராஜி கதிர் அப்பதான் காதலோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததான் கோமதி ரோட்ல ஒரு ஷாப்பர் பேக்கை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. வழக்கம் போல அதுல ஒரு கட்டு முருங்கைக்கீரை இருக்கு. வண்டியில வேறொரு ரோட்ல இருந்து வர்ற பழனி அக்காவை பார்த்துட்டு வண்டியை விட்டு இறங்கி கீழே நின்று ஸ்டாண்ட் போடுறாரு. அக்கா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா, நீ எங்க போற கடைக்கான்னு கோமதி கேக்குறாங்க. இல்லக்கா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். நீ காலையிலேயே போயிட்டு வந்துட்ட போலேங்கிறாரு பழனி. ஆமாண்டா, நானும் ராஜியும் கதிரோட போயிட்டு வந்தோம் அப்படின்னு கோமதி சொல்ல, ஆத்தா என்கிட்ட சொன்னுச்சிக்கா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க கரெக்டா சக்திவேல் அங்க வர்றாரு. சரிடா, நான் வரேன்டா அப்படின்னு கோமதி 2 நடக்க ஆரம்பிக்க, சில வரவெல்லாம் விட்டு போனது தான் அப்படியே ஆர்ப்பரிச்சு வந்து பாசத்தை கொட்டுனாலும் ஒட்ட முடியாது சொல்லு அப்படிங்கிறாரு பழனிக்கிட்ட. அவ்வளோதான், கோமதியும் கடுப்பாகி 2 எடுத்து வச்சவங்க திரும்பி, நாங்கள் பாசத்தை பொழியிறோம், நேசத்தை பொழியிறோம், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு முகத்துக்கு நேராக கேட்டு விட அவர் நக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. நம்ம அண்ணன் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்குது, அதை பார்க்க வந்திருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேச வந்துட்ட பாத்தியா என்னன்னு நீங்கிறாரு பழனி. டேய், அண்ணன் மேலே என்னடா அம்புட்டு அக்கறை அப்படின்னு சக்திவேல் பழனியை பார்த்து கேட்க, ஏய், நான் கூட பிறந்தவ, எனக்கு அக்கறை இருக்கக்கூடாதுன்றாங்க கோமதி. இப்போ ஸ்ட்ரைட்டாக கோமதி பக்கம் திரும்புறவர், இங்கே பாரு, என் அண்ணனை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு அவரை அழுத்தி சொல்ல, நீ பார்த்துக்கிற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமேன்னு கோமதி படார்னு பதில் கொடுக்குறாங்க. கடுப்பாகிறவர், தோ பாரு, அவர் எங்க அண்ணன், நான் எப்படியோ பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கத்துறாரு. கோமதி அவரையே பார்த்துட்டு இருக்க, நீயும் சரி உன் மவனும் சரி அண்ணன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி அப்படியே வீடு ஆஸ்பத்திரின்னு வந்துகிட்டே இருக்க வேண்டாம், புரியுதா அப்படின்னு சக்திவேல் கத்த, அதெல்லாம் நீ சொல்லாத, நான் வரதான் செய்வேன், நாங்க வருவோம், பிடிக்கலன்னா அண்ணன் சொல்லட்டுன்றாங்க கோமதி. அதான் அண்ணனை உன் பையன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கானே அப்படின்னு கைய ஒரு தட்டி காமிக்கிறாரு. அண்ணன் எப்படி சொல்லுவாரு அப்படின்னு அவர் கேட்க, ஆமா, கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாரு, அறிவில்லை உனக்குன்னு கத்துறாங்க கோமதியும். ஆமா, அவன் என்னமோ பெரிய திட்டம் போட்டு தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பழனிக்கிட்ட சொல்ல, அண்ணே என்னன்னு நீ வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற, ஓ இஷ்டத்துக்கு இப்படி பேசுனா எப்படின்னு கேட்குறாரு பழனி. கோமதி ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க, நேத்தே பாண்டியன் கிட்ட அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. டேய், நீ இருடா பழனி, என்ன திட்டம் போடுறான் என் பையன், உன் சொத்தை எல்லாம் அபகரிக்க பார்க்குறானா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. அவர் அப்படியே வானத்தில் பறக்கிற பறவையெல்லாம் பார்க்குற மாதிரி, இருக்கும் யாருக்கு தெரியுங்கிறாரு. அடச்சி, பணம் காசுக்கு அலையிறவனே, பணம் காசு முக்கியம்னு நினைக்கிறவன் ஏன் பையன் கிடையாதுன்றாங்க கோமதி. அப்படின்னு அவரு நக்கலா பார்த்துட்டு இருக்க, அவன் சொந்தம் பந்தம் தான் முக்கியம்னு நினைக்கிறவன் அப்படின்னு கோமதி சொல்ல, அதே நக்கலோட ஓன்னு பார்த்துட்டு இருக்காரு. மனுஷங்க தான் முக்கியம்னு நினைக்கிறவன் அவன் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அவரு.
அதனால தான் அண்ணனுக்கு ஒன்னுன்னதும் பதறி அடிச்சு ஓடினாங்கிறாங்க கோமதி. ஆமா ஆமா அப்படின்னு அவரு நக்கலா சொல்லிட்டு இருக்க, ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் அவன் தான் கூட நிற்கிறான் அப்படின்னு கோமதி சொல்ல, நிப்பாங்கிறாரு அதே நக்கலோட. அண்ணனை நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கிறான், இங்கே பாரு ஏன் மவனை பற்றி நீ பேசாத அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமாம் பெரிய மவன், உலகத்தில் இல்லாத மவனை பெற்று வச்சிருக்கிற அப்படின்னு சக்திவேல் நக்கலா சொல்ல, ஆமாம் உலகத்திலேயே இல்லாத பையன்தான், அவனை என்ன ஓ மவன் மாதிரி நினச்சியான்னு கோமதி நச்சுன்னு ஒரு கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க சக்திவேலுக்கு. உடனே டென்ஷன் ஆகுறவர், இங்கே பாரு குமாரை பற்றி நீ பேசாதன்னு அவர் கத்த, அவரோட கோவத்தை பார்த்துட்டு அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு பழனி. ஆனால் கோமதி அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி இல்லை. ஆஹா, நீ ஏன் அவனை பற்றி பேசுவ, நான் வந்து அந்த ஃப்ராடு தருதலையை பற்றி பேசக்கூடாது சும்மா இருக்கணுமா அப்படின்னு கோமதி கேட்க, ஃப்ராடு தொலைச்சி போடுவேங்கிறாரு சக்திவேல். ஏய் வாய மூடு, நீ எல்லாம் பேசாத, சொந்த பெரியப்பாவையே கொல்ல பார்த்தவன் தானே உன் மவன், இதுல அந்த பழிய தூக்கி இன்னொருத்தன் மேல வேற போடுவானா, சரியான பொறுக்கி அவன் அப்படின்னு கோமதியும் கண்ணா பண்ணான்னு பேசி விட்டுட. கோமதி அப்படின்னு அவரு விரல நீட்டி மிரட்ட, ஏய் அப்படின்னு கோமதியை மிரட்டுறாங்க. வார்த்தை வார்த்தை அப்படின்னு சக்திவேல் விரல நீட்டிக்கிட்டே இருக்க, ஏய் சத்தம் போடாத அப்படின்னு கோமதியை மிரட்டி விட்டுடுறாங்க பதிலுக்கு பதில். அண்ணே அக்கா சரியாதானே பேசிட்டு இருக்குது அப்படின்னு பழனி சொல்ல, ஏய்னு அவர்கிட்ட எகிர்றாரு சக்திவேல். ஏய் நீ இருடா, அந்த உருப்படாத கழுதைக்கு நீ அவ்வளவு சப்போர்ட் பண்ணும்போது என் பையனுக்கு நான் எவ்வளவு பண்ணுவேன், கதிரை பத்தி பேசுற தகுதி உனக்கும் உன் மகனுக்கும் கிடையாது, வந்துட்டான் பேசுறதுக்கு அப்படின்னு நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க கோமதி. அடங்காத சக்திவேல், ஏய் அப்படின்னு விரல நீட்டி, என்ன 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 வாய் ஓவரா நீளுதுங்கிறாரு. அப்படிதான் நான் பேசுவேன், நான் தெரியாம ஒன்று கேட்குறேன், நேற்று கதிர் அங்கே வரலன்னா அண்ணனோட நிலைமை என்ன ஆகி இருக்கும் அப்படின்னு கோமதி கேட்க, அதான் என்ன தலையாட்டுறாரு பழனி. நேரத்துக்கு வந்து உதவி பண்றவனுக்கு நன்றியோட கூட இருக்க வேணாம், அவனை பத்தி கண்டபடி பேசாம இருக்கலாம்ல அப்படின்னு கோமதி சொல்ல, அதானே இங்கே பாரு அவன் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ரொம்ப நாளா திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான், இப்ப அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான் உன் பையன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, மறுபடியும் ஆஹாஹாஹா, உன் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு அவனுக்கு ஒன்றும் வாய்ப்பு தேவையில்லை, உரிமையோட அவன் நுழைய முடியும், ஏன் மகனா நுழைய முடியும், இல்ல அவரோட மருமகனாவும் நுழைய முடியும், இங்கே பாரு நீ அவனை வரவேணான்னு சொல்ல முடியாது தெரியுதா அப்படின்னு கோமதி மிரட்ட. ஐயோ புள்ள பூச்செல்லாம் கொடுக்கு முழிச்சு வந்து ஆடுதே அப்படின்னு பாக்குறாரு சக்திவேல். இதை பாரு, வயசுல பெரியவன் கூட பிறந்தவன்னு மரியாதை கொடுக்குறேன், என் மகனை பத்தி தேவையில்லாம பேசணுன்னு வச்சுக்கோயே அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு கோமதி மிரட்ட, இவரும் பதிலுக்கு கோமதின்னு மிரட்டி பார்க்குறாரு. ஏய் கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு கோமதி செம்மையா மிரட்டி விட்டுடுறாங்க. அண்ணே அண்ணே எதுக்குன்னு இப்போ நீ தேவையில்லாமல் அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு நீ பண்ணுறது அப்படின்னு பழனி சொல்கிறாரு. ஏய் என்னடா இருக்கிறது சாப்பிட்றது தூங்கிறது எல்லாம் நம்ம வீட்டில், ஆனால் விசுவாசம் மட்டும் உங்கள் அக்கா கிட்ட கொண்டு போய் வைக்கிறியோ அப்படின்னு சக்திவேல் பழனிக்கிட்ட பாய, நான் ஒன்று விசுவாசத்தை காட்டலன்னு நியாயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேங்கிறாரு அவரும் கொஞ்சம் கோவமா. ஓஹோஹோஹோ பெரிய நியாயத்தை பெரிய நியாயவான் இவர் போட்டா அப்படின்னு அவரையும் நக்கல் பண்ணிட்டு இருக்காரு சக்திவேல். ஏண்டா வம்பு இழுக்கிறதுக்குன்னே பேசுறாரு அவரு, அவர் கூட எதுக்குடா நீ பேசுற அப்படிங்கிற கோமதி. இதோ பாரு எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா என் பையன் வரதான் செய்வான், நானும் வருவேன், என் குடும்பம் அத்தனை பேரும் வருவோம், வரக்கூடாதுன்னு நீ எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது, தேவையில்லாம என் கூட சண்டை போடுறத விட்டுட்டு ஒழுங்கா அண்ணனை பாத்துக்கிற வழிய பாரு, வந்துட்டாரு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வம்பு இழுக்கன்னு சி அப்படின்னு மூஞ்சில துப்பாத குறையா துப்பிட்டு போறாங்க கோமதி. இந்த உழைக்கு என்ன இன்னைக்கு ஒரேடியா துள்ளிட்டு போகுது அப்படின்னு சக்திவேல் யோசனையா நிக்க, அண்ணே என்னன்னு நீயே, நம்ம அண்ணன் இப்ப இருக்கிற நிலைமைக்கு எதுக்கு அக்காட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு பழனி கேட்க, ஏய் எல்லாம் எனக்கு தெரியும் ஓ அப்படிங்கிறாரு சக்திவேல். சொன்னதை கேட்டுக்கிட்டாதான் நல்லவன் ஆயிடுவியே அப்படின்னு பழனி அங்கேருந்து போக, அது வரலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னவர் பயங்கர கடுப்போட பாக்குறாரு. கார்த்தி ரோட்ல ஒரு இடத்துல நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அண்ணே பணம் தானே, அதெல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம், நான் மத்தியானம் அங்கே வர்றேன், நீங்கள் உடனே பணம் கொடுக்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை, பொருளை விற்ற பிறகு பணம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு அவர் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க. அரசி ஏதோ அண்ணா பெரிய மூட்டை தூக்குற மாதிரி
அவங்க காலேஜ் பேக்கை தூக்கிட்டு தொங்கனான்னு நடந்து வர்றாங்க. ஓகேண்ணே, ஓகே, நான் மத்தியானம் வர்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு அப்படியே லைட்டா அவர் திரும்ப அரசி அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தியோட கண்கள் கவிதை பாட ஆரம்பிச்சிருது. உன் கண்களில் நானே என்னை மறந்து போனேனே, உன் கைவிரல் சேர துடிக்குது அன்பேன்னு அவரு மனசும் சேர்ந்து பாட ஆரம்பிக்க காதுல இருக்க போன் அவருக்கே தெரியாம அப்படியே மெல்ல மெல்ல கீழே இறங்கிட்டு இருக்குது. ஏன்னு மொத்த பல்லையும் காட்டி சிரிச்சிட்டு நிக்கிறாரு. அப்படியே கண்கள்ல கனவும் காதலோட பாத்துட்டு இருக்கவரு டக்குன்னு எழுந்து சரிங்க நான் வைக்கிறேன்னு போனை வச்சிடுறாரு. அரசி அப்படியே ரோட்ல 1.5 சென்டிமீட்டரா நகர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேயோ பார்த்துட்டு நடந்தவரு இவர் எழுந்து நிக்கிறவரு ஹாய்ங்க அப்படின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. குட் மார்னிங்கிறாரு. குட் மார்னிங் அப்படின்னு அரசி நடக்க ஆரம்பிக்க ஏங்க காலேஜுக்கு போயிட்டு வர்றீங்களான்னு கேட்குறாரு கார்த்தி. காலேஜுக்கு போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்றாங்க அரசி. ஓ, நானுமே தெரிஞ்ச ஒருத்தங்களை பார்த்துட்டு வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, என்னமா தோணுச்சு உங்களை பார்ப்பேன்னு நினைச்ச மாதிரியே பார்த்துட்டேங்க அப்படின்னு ஆர்கானிக் கார்த்தி அசத்தலா சொல்ல அப்படியே லைட்டா சிரிக்கிறாங்க அரசி. ஏங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்க சாப்பிட்டேங்கிறாங்க அரசி. சரின்னு தலையாட்டுறவரு நான் சாப்பிட்டேனான்னு கேட்க மாட்டீங்களான்றாரு. ஓ, அதெல்லாம் வேற கேட்கணுமான்ற மாதிரி அரசி பார்க்க அக்கறையிலெல்லாம் கேட்க வேண்டாம். ஒருத்தங்க நாம கிட்ட கேட்டா நாம பதிலுக்கு கேட்குறோம்ல, அந்த மாதிரியாவது கேட்கலாம் இல்லைங்கிறாரு அவரு. ரொம்ப அவசியம், சரி கேட்டு வைப்போம் அப்படின்னு பேக்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க அரசி. சாப்பிட்டேன்றாரு அவரு. அப்பா எப்படி இருக்காருன்னு அவர் கேட்க நல்லா இருக்காக அப்படிங்கிற அரசி. ஓ, பதிலுக்கு உங்க அப்பா எப்படி இருக்காங்கன்னு நான் கேட்கணுமான்னு கேட்குறாங்க. ஐயோ அது இல்லைங்க, அந்த அளவுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு ஆர்கானிக் கார்த்தி சொல்ல தலையாட்டுறாங்க அரசி. எங்க கடையில என் ப்ராடக்ட்ஸை விற்கிறத பத்தி உங்க அப்பா கிட்ட பேசுனீங்களான்னு தயங்கி கேட்குறாரு. நான் தான் சொன்னேனேங்க வியாபாரத்தை பத்தி எல்லாம் நான் எங்க அப்பா கிட்ட பேச மாட்டேன்றாங்க அரசி. ஏங்க ஒரு பெரிய வியாபாரியோட பொண்ணா இந்த சின்ன மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றாரு ஆர்கானிக் கார்த்தி. பாக்குறேன்றாங்க அரசி. அரசி ஒரேட்டை எடுத்து வைக்க ஏங்க ஒரு நிமிஷங்கன்னு கூப்பிடுறாரு. அரசி திரும்ப டக்குன்னு அவர் வண்டிக்கிட்ட வந்து பேக்ல இருந்து எதையோ எடுக்கிறாரு. ஒரு கவர் எடுத்து அவங்க அரசி கிட்ட நீட்ட என்னது இதுன்னு கேக்குறாங்க அரசி. ஏங்க சாப்பிட்றதுக்கு தாங்க அப்படின்னு அவர் சொல்ல அப்படின்னு அரசி வேகமா தலையாடுறாங்க. ஏங்க இந்த ஸ்வீட்டுக்கு நீங்க பணமெல்லாம் கொடுக்க வேண்டாங்க, சும்மா சாப்பிட்டு பாருங்களேங்கிறாரு கார்த்தி. அரசி அவரையே பார்க்க சாப்பிட்டு நல்லா இருந்தா உங்க அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல அரசி ஓ மார்க்கெட்டிங் தந்திரமான்னு முறைக்கிறாங்க. ஏங்க வாங்கிக்கங்க அப்படின்னு கார்த்தி நீட்டிக்கிட்டே இருக்க கார்த்தியும் அந்த பார்சலையும் மாறி மாறி பாக்குறாங்க அரசி. ஏங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்ல அரசி வாங்காம மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏங்க ரெக்கமெண்டேஷன் கூட பண்ணவே வேண்டாம், சும்மா சாப்பிட்டாவது பாருங்களேன் அப்படின்னு நீட்டுறாரு. அரசி அவரையே பார்த்துட்டு இருக்க வாங்கிக்கோங்க ப்ளீஸுங்கிறாரு கார்த்தி. அரசியும் பெரிய மனசு பண்ணி அதை கையில வாங்கிக்கிறாங்க. அவங்க ஒரேட்டை எடுத்து வைக்க ஏங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு கூப்பிட அவங்க நின்று கார்த்தியை பார்க்குறாங்க. கொஞ்சம் தயங்குறவரு அது அது நாம ஒரு காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க உடனே அரசி அதிர்ச்சியா திரும்பி என்னது அப்படின்னு கத்துறாங்க. இல்லைங்க ரோட்லயே பார்க்குறோம், ரோட்லயே பேசுகிறோம், இடையில வேற உங்கள் மாமா பையன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதான் எங்கேயாவது காஃபி சாப்பிட்டுட்டு நிதானமாக பேசலான்னு நினச்சேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல நாம நிதானமாக பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அரசி கேட்க கார்த்தி கொஞ்சம் தயங்கிட்டு லைட்டாக சமாளிச்சுக்கிட்டு எதுவுமே இல்லையாங்கன்னு கேட்குறாரு. இல்லையேங்கிறாங்க அரசி. அப்போ சரி அப்படின்னு கார்த்தி ஏமாற்றத்தை மறைச்சிக்கிட்டு தலையாட்ட சரி நான் கிளம்புறேன்றாங்க அரசி. அரசி ஒரேட்டு எடுத்து வைக்க மறுபடியும் ஏங்கன்னு கூப்பிட பாக்குறாங்க. ஸ்வீட்டை சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கார்த்தி சொல்ல சாப்பிட்றேன்னு வெடுக்குன்னு சொல்றாங்க அரசி. சாப்பிட்டுட்டு உங்க ஃபீட்பேக்கு சொல்லுங்க அப்படின்னு கார்த்தி கேட்க சொல்றேன் அப்படின்னு அரசி விட்டேத்தியா சொல்ல முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்சா உங்க அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு அங்கேயே வந்து நிக்கிறாரு. ட்ரை பண்றேன் அப்படின்னு அரசி திரும்பி நடக்க ஆரம்பிக்க ஏங்க உங்ககிட்ட இருந்து நல்ல பதிலை எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல அரசி குழப்பமும் அதிர்ச்சியுமா அவரை திரும்பி பாக்குறாங்க. திரும்பி கார்த்திக்கு முதுகு காட்டிட்டு நடக்கிற அரசி முகத்துல கிலோவா புன்னகை விரிய பின்னாடி நிக்கிற கார்த்தி முகத்துல டன்னா புன்னகையும் கனவும் மிளிருது. அன்பே என்ன அவர் மனசு பாட ஆரம்பிச்சிடுது. முன்ன 1.5 சென்டிமீட்டரா நடந்து வந்துகிட்டு இருந்த அரசி இப்ப மில்லிமீட்டர்ல மிதக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. வெயில்ஸ் குடும்பத்துல அண்ணே எல்லாரும் ஆஸ்பத்திரியில இருந்ததுனால
கல்யாண வேலையை பார்க்க முடியல, நாளையில இருந்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாமான்னு அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஆரம்பிச்சிடலாம் சக்திங்கிறாரு அவரு. சக்திவேல் அப்படியே புன்னகையோட பாக்குறாரு. கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல மாறிக்கிட்ட, இல்ல குமாருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணுமான்னு வடிவு கேட்குறாங்க. இதை கேட்குற குமரவேல் அதிர்ச்சி ஆகுறாரு. அதை விட சக்திவேல் அதிர்ச்சியா பார்க்க, எல்லாரும் சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்திட்டு சந்தோஷமா இருங்கன்னு கத்துறாரு குமரவேல். உனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நான் சொன்னேன், அந்த பொண்ணு வேண்டான்னு தானே சொன்னேன் அப்படின்னு வடிவு சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல மேல ரூம் கட்டுறது கனவுன்னா, பாண்டியன் ஸ்டோர்ல குமரவேலுக்கு கல்யாணம் நடக்கிறது தான் பெரிய பெரிய டாஸ்கா இருக்கும் போல இருக்கு. சரி, அவருக்கு கல்யாணம் இந்த தடவையாவது நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.